சிலரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோம். சேமங்கள் வருகிறதுக்கு எது தடையாக இருக்கிறதுனா, நம்மளோட வாழ்க்கையை நாம் இஷ்டம் போல் வாழ்கிறது தான். ஓகேவா? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறது. அப்போது ஆண்டவருடைய ஆளுகை அதில் இருக்காது, ஆண்டவருடைய ஆலோசனை அதில் இருக்காது. அதனால் நம்ம வாழ்க்கையில் சேமங்கள் பார்க்க முடியாது. நான் ஒரு டைம் என்ன பண்ணேன், காலேஜில் படிக்கும்போது எனக்கு சென்னையில் மேட்ச் போடுவாங்க. இங்கே தான் மேட்ச் விளாடுவேன். இந்த கிரவுண்டில் நான் மேட்ச் விளாண்டுக்கிறேன், லீக் மேட்ச்சு. நான் இங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா, ஃப்ரெண்டு ஊழியத்துக்கு அவரும் சென்னை வருவார். ஒயிட் கலர் பஸ்ஸு ஒன்று வரும் பாண்டிச்சேரியிலேருந்து. இன்னொன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் பச்சை கலர் பஸ்ஸு ஒன்று வரும். ஓகேங்களா? நான் எப்பயுமே தமிழ்நாடு பச்சை கலர் பஸ்ஸில் தான் ஏறுவேன். அவர் ஒயிட் கலர் பஸ்ஸில் ஏறுவார். அப்போ எங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, நான் சொல்கிறேன், டேய் பச்சை கலர் பஸ் தாண்டா ஃபாஸ்ட்டாக போகுது, 1 ஹவர் முன்னாடியே விட்டாண்டாங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், இல்லை வெள்ளை கலர் பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு போகுதுன்னு. எங்களுக்குள்ளே செம்ம சண்டை. சரி, நாங்கள் வாக்குவாதம் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த நாள் என்னாச்சு, ஒரு வாரம் என்னாச்சு, பஸ்ஸே கிடைக்கல. வெள்ளை கலர் பஸ் எனக்கு கிடச்சிச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். ஏறி பார்த்தா அவன் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டான். அப்போ தான் யோசிச்சுட்டு, இவ்வளோ நாள் நான் பச்சை கலர் பஸ் தான்டா முன்னாடி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி வெள்ளை கலர் பஸ் வந்துருச்சு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், தம்பி பச்சை கலரோ வெள்ளை கலரோ பஸ்ஸு மேட்ரு இல்லை, ஓட்டுற டிரைவர் கையில் தான் விஷயம் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை, யார் யார் வாழ்க்கை என்னென்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னென்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு போயிடணும், எல்லாத்தையும் தாண்டி சீக்கிரமாக கிடச்சிடணும், வாழ்க்கையில் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிடணும், சீக்கிரம் ஒரு லக்கை அலைஞ்சிடணும். அதுதான் நம்ம நோக்கம். ஏன் ஆண்டவர் எனக்கு உணர்வதில்லை, பக்கத்தில் இருக்குங்க, பக்கத்தில் அவங்க போயிட்டாங்க, அவங்க போகிறாங்க, கரெக்டாக போகிறாங்க, அவங்க முன்னேறாங்க. இல்லை, தினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்மளுடைய